முருங்கைக்கீரை வடை செய்ய போகிறோம். அதுக்கு கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதிலேருந்து இந்தளவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம். தனியாக இந்தளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கடலைப்பருப்போட சோம்பு கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம், காஞ்ச மிளகா கொஞ்சம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டு இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிக்கிட்டேன். அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். இந்த தனியாக எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை அதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை கழுவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா பிசைஞ்சுக்குவோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த மாதிரி வடையாக தட்டி போட்டுக்குவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வடையாக தட்டி போட்டுக்குவோம். ஒரு சைடு வெந்துருச்சு, இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறேன். இதில் நிறைய சத்து இருக்குது. சாப்பிடாதவங்க கூட இப்படி வடையாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. முருங்கைக்கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.